கருவூலத்துடைய தொகுப்பாசிரியர் அண்ணன் புலவர் செந்தலை கௌதமன் அவர்களே, அரசு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய கூடுதல் செயலாளர் திரு விஷ்ணு ஐஏஎஸ் அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மெர்னாலினி ஐஏஎஸ் அவர்களே, திரு ரத்தனசாமி ஐஏஎஸ் அவர்களே, ஐயா ஆனந்தத் அவர்களுடைய புதல்வர் திரு ஆனை பன்னீர்செல்வம் அவர்களே, மகள் அருள்மொழி அவர்களே, தமிழ்ச்செல்வி அவர்களே, திரு அரிமா பாண்டியன் உள்ளிட்ட அவரது குடும்பத்தை சேர்ந்தவர்களே, பெரம்பலூர் நகர்மன்ற தலைவர் திருமதி அம்பிகா ராஜேந்திரன் அவர்களே, துணைத் தலைவர் ஹரிபாஸ்கர் என்கின்ற ஆதவன் அவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, பெரம்பலூர் மாவட்ட அம்மா தலைவர் திரு ஜெகதீசன் அவர்களே, மாவட்ட வருவாய் அலுவலர்கள் திரு கண்ணன் அவர்களே, திருமதி மல்லிகா உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலர்களே, அண்ணன் வாராச வல்லவன் உள்ளிட்ட மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே, தோழர்களே, பத்திரிகை நண்பர்களே, மகளிர் சுய ஒதுக்குழுக்களைச் சேர்ந்த என அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய நலத்திட்ட உதவிகளை எல்லாம் பெற வந்திருக்கக்கூடிய அனைத்து பயனாளிகளே, அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 10,000 பயனாளிகளுக்கு 359 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசினுடைய நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்கு இங்கு வருகின்ற தலையெல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய அமைச்சர் அண்ணன் திரு சிவசங்கர் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய அன்பையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 5 வருடங்கள்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏராளமான திட்டங்களை அறிவித்து அதையெல்லாம் செயல்படுத்தி இருக்கின்றாங்க. அந்த திட்டங்களுடைய வெற்றிக்கான சாட்சி தான் இங்க வந்திருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய முகத்தில் தெரிகின்ற அந்த மகிழ்ச்சி, அந்த சிரிப்பு. ஆட்சிக்கு வந்தது நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டம். இன்னைக்கு இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலம் கடந்த 5 வருடங்களில் மட்டும் சுமார் 920 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள்ல இந்த திட்டத்தை பின்பற்றி அவங்களும் அமல்படுத்திருக்கிறாங்க. அதே போல பள்ளி குழந்தைகளுக்கு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், இந்த திட்டத்தின் கீழே இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் 20 லட்சம் குழந்தைங்க பயன்பெற்று வராங்க. அரசு பணியில படிச்சு உயர்கல்வி படிக்க போற மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம், மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை திட்டம். 7 லட்சம் மாணவிகள் இந்த திட்டத்தில் பயன்படுறாங்க. மாணவர்களுக்கு தமிழ் புதல்வ திட்டம், 6 லட்சம் மாணவர்கள் இந்த திட்டத்தில் பயன்படுறாங்க. அது மட்டும் 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆண்டு 10 லட்சம் லேப்டாப்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார். இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு திட்டம், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக ஒவ்வொரு மாதமும் 1,32 லட்சம் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார். இந்த உரிமை தொகை திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு சிலர் திட்டம் தீட்டினாங்க. சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார். ஆனால் இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர்கள் வெற்றிகரமாக முறியடிச்சு இன்னைக்கு 1,32 லட்சம் மகளிருடைய அக்கௌண்ட்ல 5,000 ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார். அது மட்டுமல்ல, மீண்டும் அமைய போகிற நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில மகளிர் உரிமை தொகையை 1000 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாயாக உயர்த்தி தருவோம் என்ற வாக்குறுதியும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்.
இது மட்டும் இல்லை, மக்களை தேடி மருத்துவம் ஒரு திட்டம். இந்த திட்டத்தில் இன்னைக்கு 2,60,00,000 பேர் பயன்பெற்றிருக்கிறார். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். இந்த திட்டத்தில் இன்னைக்கு 4 லட்சம் உயிர்களை நம்முடைய அரசு காப்பாற்றிருக்கு. இந்த 5 வருடங்கள்ல 24 லட்சம் பேருக்கு பட்டாக்களை வழங்கியிருக்கிறது இந்த அரசு. இந்த பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களில் நிறைய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு. சில திட்டங்களை மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். வேப்பந்தட்டை வட்டம் எறையூர் கிராமத்தில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பீனிக்ஸ் காலனி தொழிற்சாலை கொண்டு வரப்பட்டிருக்கு. இதன் மூலம் இன்னைக்கு 4000 பேருக்கு வேலை வாய்ப்பை நம்முடைய அரசு உறுதி செஞ்சிருக்கு. பெரம்பலூர் துறையூர் இடையே 210 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சாலை போடப்பட்டிருக்கு. ரஞ்சன்குடி கிராமத்தில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. பாடாலூர் திருவிளக்கவச்சியில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பால் பவுடர் ஃபேக்டரி இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் 1500 பேருக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு. அரியலூர் ஜெயங்கொண்டம் சாலை 175 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழி சாலையாக உயர்த்தப்பட்டிருக்கு. செந்துறை துணை மின் நிலையம் 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. அதே செந்துறையில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அவசர சிகிச்சை பிரிவு கட்டடம் கட்டப்பட்டிருக்கு. வாரணவாசி கிராமத்தில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மருதையாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்பட்டிருக்கு. அரியலூர் ஸ்டேடியத்தில் சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஆர்டிபிஷியல் டர்ஃப் செயற்கை ஆடுதல் ஹாக்கி மைதானம் அமைக்கப்பட்டிருக்கு. அரியலூர் நகராட்சியில் சுமார் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பஸ் ஸ்டாண்ட் கட்டப்பட்டிருக்கு. இது போன்ற பல்வேறு திட்டங்களாக இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு இந்தியாவிலே வளர்ச்சி அடைகின்ற மாநிலங்களில் முதல் இடத்துல. குறிப்பிட்டு சொல்லலாம், டபுள் டிஜிட் growth 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு மகளிர் சுய குழுக்களை சேர்ந்த அருமை சகோதரிகள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். இந்தியாவிலேயே முதல் முறையாக மகளிர் சுய குழுக்களை ஆரம்பிச்சது முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆரம்பிச்ச வருஷம் 1989. இன்னைக்கு தான் இந்தியாவிற்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த குழு சகோதரர்களுடைய வளர்ச்சியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வாங்க. குழுக்களுக்கு இன்னைக்கு 1,41,000 கோடி ரூபாய் அளவுக்கு வங்கி கடன் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. இந்த 5 வருடங்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய அரசு இதையெல்லாம் கடன் தொகையாக பார்க்கல, மகளிர் உங்களுடைய உழைப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தொகையாக தான் நம்முடைய அரசு இதை பார்க்குது. ஐடி கம்பெனியில் கொடுக்கிற மாதிரி இன்னைக்கு மகளிர் சுய குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் அத்தனை பேருக்கும் ஐடி கார்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய புகைப்படம், அவங்களுடைய பேர் போட்டு ஐடி கார்ட்ஸ், அந்த அடையாள அட்டை மூலமாக இன்னைக்கு பல்வேறு பயன்கள் குழு சகோதரிகளுக்கு கிடைச்சிருக்கு. குழு சகோதரிகள், நீங்க உங்களுடைய தயாரிப்பு பொருட்களை, நீங்க தயாரிக்கின்ற பொருட்களை 25 கிலோ வரைக்கும் 100 கிலோமீட்டர் வரைக்கும் எந்தவித கட்டணமும் இன்றி உங்களுடைய பொருட்களை நீங்க எடுத்து சென்று விற்பனை செய்யலாம். இப்படி குழு சகோதரர்கள் முன்னேற்றத்திற்காக நம்முடைய அரசு என்றைக்கும் துணை நிற்கும். அந்த வகையில் இன்னைக்கு கடன் இணைப்பை பெறுகின்ற சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நீங்க மேன்மேலும் உயரணும்னு நான் விரும்புகிறேன். அதைத் தொடர்ந்து இந்த விழாவில் வீட்டு மனை பட்டாக்களையும் வழங்க இருக்கின்றோம். அரசு அலுவலர்களுக்கு போய் மக்கள் தேடி போய் பட்டாவுக்காக காத்திருந்த காலம் மாறி இன்னைக்கு அரசே உங்களை தேடி வந்து பட்டா கொடுத்துட்டு இருக்கு. இனி உங்க வீட்டில் நீங்க மகிழ்ச்சியா நிம்மதியா தூங்கலாம். ஏன்னா பட்டா அப்படிங்கிறது உங்க கனவை, உங்களுடைய கனவை நம்முடைய அரசு நினைவாக்கி இருக்கு. பட்டா பெற்றுள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதேபோல் வீடு கட்ட கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தையும் நாம செயல்படுத்தி இருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு முகவரி இருக்கணும்.
அந்த முகவரி ஒரு இனிய இல்லமாக இருக்கணும் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார். அந்த உயர்ந்த லட்சியத்தை நோக்கி நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கு. இங்கே மாற்றுத்திறனாளி சகோதரிகள் வந்திருக்கிறீங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளும் இங்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த அரசு உங்களுக்கு உபகரணங்களை மட்டும் வழங்கல, அதோடு சேர்த்து உங்களுடைய உரிமைகளையும் உங்களுக்கு வழங்கியிருக்கு. குறிப்பா உள்ளாட்சி அமைப்புகள்ல மாற்றுத்திறனாளிகளுடைய குரலும் ஒலிக்கணும்னு மாற்றுத்திறனாளிகளை நியமன உறுப்பினர்களா ஆக்கணும்ன்ற அந்த சட்டத்தை நம்முடைய தலைவர்